ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேர் பேக் வீடியோ. அதாவது முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்காண்டி எப்படி ஹேர் பேக் போடலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாளாட்டு இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 15 போல். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கிடுதேன். நைட்டே ஊற வச்சிட்டேன், நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். அதை இன்றைக்கி வச்சுக்கிடுதேன். நம்ம அந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையை எண்ணெயாக வச்சுக்கணும். அப்புறம் கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கதை இந்த மாதிரி ஒரு துணியில், ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. புழிஞ்சி எடுத்து தலையில் அப்ளை பண்ணணும். தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சிக்கு எடுத்துட்டு ஆயில் வச்சுருக்கணும். நான் முத நாளே ஆயில் வச்சுட்டு தான் மறுநாள் இந்த பேஸ்ட்டு இதை ஹேர் பேக் போடுறேன். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரிசலாங்கண்ணி முடிக்கு ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். முடி அவ்வளோ சில்காக அவ்வளோ அழகாக இருக்கும் முடி பார்க்குறதுக்கே. அப்புறம் முடி அடர்த்தியாக வளரும். சின்ன வெங்காயம் பால்ட்னஸ், அதாவது தலையில் அங்கங்கே சொட்டை தலை மாதிரி இருக்கிறது, முடி கொட்டுறது எல்லாமே நீக்கி நல்லா கருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போடாமல் தான் வாஷ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஷாம்பு போடாமல் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராடக்ட் நம்ம ஹேர் பேக் போட்டாலும் ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணால் தான் அதோட இது நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுன்னா எங்கள்